வணக்கம் சகோதர சகோதரிகளே. என்னையும் இந்த சமுதாயத்தையும் உருவாக்கி நல்வழிப்படுத்திய ஆசிரிய பெருமக்களுக்கு எனது மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த பதிவில் ஆளுநர் சார்ந்த அரசியல் அமைப்பு சட்ட விதிகளை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஆர்டிகல்ஸ் ரிலேட்டட் டு கவர்னர். ஆர்டிகல்ஸ் 153 ஆர்டிகல்ஸ் 161 வரை இதை நம்ம பார்க்கலாங்க. ஆளுநர் சம்பந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ்ல ஆர்டிகிள் 153 ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுதுங்க. அடுத்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொறுப்பாக ஒரே ஆளுநர் இருப்பதை பற்றி இவ்விதி எவ்விதமான எதிர்ப்பினையும் கூறவில்லை. அதாவது ஒரே ஆளுநர் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொறுப்பாக இருக்கலாம்னு சொல்ல வராங்க. ஆர்டிகிள் 154 நிர்வாக அதிகாரம் ஆளுநரிடத்தில் உள்ளது. அதாவது நேரடியாகவோ அல்லது துணை அதிகாரிகளின் மூலம் மறைமுகமாகவோ நிர்வாக கடமை ஆற்றலாம். ஆளுநருக்கு கீழ்ப்பட்ட எந்த அதிகாரத்தின் மீதும் நாடாளுமன்றம் அல்லது மாநிலத்தின் சட்டமன்றம் சட்டப்பணிகளை வழங்குவதை தடுக்கிறது. ஆர்டிகிள் 155 ஒரு மாநிலத்தின் ஆளுநர் குடியரசுத் தலைவரால் தனது கையொப்பம் மற்றும் முத்திரையுடன் கூடிய ஆணை மூலம் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறத பற்றி சொல்லுதுங்க. ஆர்டிகிள் 156 ஆளுநரின் பதவிக்காலம் பற்றி கூறுகிறது. ஆளுநருக்கு தம் பணியில் தொடர விருப்பம் இல்லை என்றால் குடியரசுத் தலைவரிடம் ராஜினாமா கடிதத்தை கொடுக்கலாம். ஆர்டிகிள் 157 ஆளுநராவதற்கான தகுதிகளை கூறுகின்றது. குறிப்பாக இந்திய குடிமகனாகவும் 35 வயதினை நிறைவு செய்தவராகவும் இருத்தல் வேண்டும். ஆர்டிகிள் 158 ஆளுநர் எந்த ஒரு ஆதாயம் தரும் பதவிகளையும் வகிக்கக்கூடாது. மேலும் பாராளுமன்றத்தின் இரு அவைகளிலோ அல்லது மாநில சட்டமன்றத்தின் இரு அவைகளிலும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. அவ்வாறு இருப்பின் ஆளுநராக பதவியேற்ற நாளிலிருந்து அந்த உறுப்பினர் பதவியானது ராஜினாமா செய்ததாக கருதப்படும். ஆர்டிகிள் 159 ஆளுநரால் வழங்கப்படும் உறுதிமொழி அல்லது வாக்குறுதி பற்றி கூறுகிறது மற்றும் ஆளுநர் பதவி பிரமாணம் மேற்கொள்ள வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறது. ஆர்டிகிள் 160 சில அசாதாரண சூழ்நிலைகளில் ஆளுநர் தனது கடமைகளை எவ்வாறு ஆற்ற வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறது. அட்டவணையில் குறிப்பிடப்படாத சிக்கல்களுக்கும் ஆளுநர் பணிகளை ஆற்றுவதற்கு குடியரசுத் தலைவர் பொருத்தமான ஏற்பாட்டினை செய்வார். ஆர்டிகிள் 161 மாநில ஆளுநர் குற்றவாளிகளின் தண்டனையை ஒத்திவைக்கவும் குறைக்கவும் உரித்தான அதிகாரத்தினை பெற்றிருக்கின்றார். எனினும் மரண தண்டனையை முழுமையாக மன்னிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை. இந்த அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு மட்டுமே உண்டு. மேலும் முக்கியமான பாடப்பதிவுகளோடும் வினாவிடைகளோடும் அடுத்த பதிவிலும் பார்க்கலாம். நன்றி.